வணக்கம் மக்களே, ஜூலை 29 இன்னைக்கான இரண்டாவது பதிவு. இன்னைக்கு குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸ் டீடைல்ஸ் பத்தி பார்த்துடலாம். அதானி என்டர்பிரைசஸ் இவங்களோட டோட்டல் இன்கம் 33,546 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 1% இன்க்ரீஸும் இயர் ஆன் இயர் வைஸ் 49% இன்க்ரீஸும் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த குவார்டர்ல நெட் லாஸ் 1,461 crore லாஸ்ல இருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல இது லாஸ் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கடந்த ஆண்டு ப்ராஃபிட்ல இருந்து இப்ப லாஸ்க்கு வந்திருக்காங்க. இதுக்கு காரணமா ஒன் டைம் சார்ஜ் ஒன்று இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 2,644 crore. அதானி போர்ட்ஸ் இவங்களோட டோட்டல் இன்கம் 11,674 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 2% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 24% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 3,649 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 10% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 10% அதிகரிச்சிருக்கு. ஓவராலா இவங்களது குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏஷியன் பெயிண்ட்ஸ் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 10,782 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 18% அதிகரிச்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 14% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 1,559 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 31% இன்க்ரீஸும் இயர் ஆன் இயர் வைஸ் 40% இன்க்ரீஸும் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ் இவங்களோட ரெவன்யூ 6,632 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 9% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 31% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 1,463 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 4% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 21% அதிகரிச்சிருக்கு. ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் ஹையஸ்ட் எவர் குவார்டர்லி சேல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இது 27% இயர் ஆன் இயர் வைஸ் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வாரி எனர்ஜிஸ் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 8,102 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 6% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 850 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 20% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா ரெவன்யூ நெட் ப்ராஃபிட் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல டவுன் ஆயிருக்கு. டாபர் இந்தியா இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 3,936 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர்ல 22% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 586 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 62% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 15% அதிகரிச்சிருக்கு. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இவங்களோட டோட்டல் இன்கம் 3,063 crore. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 5.5% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 17% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 715 crore இருக்கு. இது 7% குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் இன்க்ரீஸும் இயர் ஆன் இயர் வைஸ் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 968 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 9% அதிகரிச்சிருக்கு. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இவங்களுக்கு 24% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் 0.29% இருக்கு. ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு 0.3% இருந்திருக்கு. பிரஸ்டீஜ் எஸ்டேட் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 2,675 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்ல 34% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 16% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 236 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 6% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் 19% குறைஞ்சிருக்கு. கோல்கேட் இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 1,626 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 0.86% மார்ஜினலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 343 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 3% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ரெவன்யூ 3,455 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 450 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 53% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 56% அதிகரிச்சிருக்கு. ஓவராலா குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுமே இன்க்ரீஸ் காமிச்சிருக்காங்க. ஜிஆர்எஸ்சி இவங்களோட ரெவன்யூ 1,814 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 14% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 38% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 172 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 43% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 44% அதிகரிச்சிருக்கு. கர்நாடகா பேங்க் இவங்களோட டோட்டல் இன்கம் 2,738 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ்
3% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 8% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 418 crore இருக்கு. இது 3% குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் 43% அதிகரிச்சிருக்கு. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 938 crore இருக்கு. இதுவுமே குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 11% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 24% அதிகரிச்சிருக்கு. ப்ரொவிஷன்ஸ் இதுவும் இது குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயர் வைஸ் ரெண்டுமே வந்து டிக்ளைன் காமிச்சிருக்காங்க. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.58% இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் இயர் ஆன் இயர் ரெண்டுமே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் 0.87%, இதுவுமே இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இவங்களோட ரெவன்யூ 2666 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 6% வந்து குறைஞ்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் 6% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 71% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 40% வந்து விழுந்திருக்கு. இதே இயர் ஆன் இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா 86% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு தங்கமயில் ஜுவல்லர்ஸ் ஒரு 10% வீழ்ச்சியை பார்த்திருக்கு விலையில. கேபிஐடி டெக்னாலஜி இவங்களோட ரெவன்யூ 1675 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் 2% விழுந்திருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 9% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 117 crore இருக்கு. 28% குவார்டர் அண்ட் குவார்டர்ல குறைஞ்சு இயர் ஆன் இயர் வைஸும் 32% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. பிஎன்ஜிஎஸ் ரேவா டைமண்ட் இவங்களோட ரெவன்யூ 117 crore இருக்கு. இது இயர் ஆன் இயர் வைஸ் 120% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் 18% குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 265% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்லயும் 18% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிசிபிஎல் கெமிக்கல் இவங்க ஒரு ஷேருக்கு 4 ரூபீ 50 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் August 4. இவங்களோட ரெவன்யூ 2473 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 20% அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் 17% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 155 crore இருக்கு. இது 285% வந்து அதிகரிச்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸும் வந்து 65% அதிகரிச்சிருக்கு. ஓவரால இவங்களோட ரிசல்ட் இயர் ஆன் இயர் குவார்டர் அண்ட் குவார்டர் ரெண்டுமே அதிகரிச்சிருக்கு. ரீஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட ரெவன்யூ 916 crore இருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 2% குறைஞ்சிருக்கு. இயர் ஆன் இயர் வைஸ் 160% உயர்ந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 64 crore இருக்கு. இது குவார்டர் அண்ட் குவார்டர் வைஸ் 30% வீழ்ச்சியும் இயர் ஆன் இயர் வைஸ் 201% அதிகமாகவும் ஆயிருக்கு. எஸ்கேஎம் எக் ப்ராடக்ட்ஸ் இவங்க ஃபைனல் டிவிடெண்டா 1 ரூபி 25 பைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் கேஸ்ட் இவங்க 45 பைஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் August 7. அசோக் லேலாண்ட் இவங்க யூகோ பேங்கோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்காங்க. இது மூலமா யூகோ பேங்க் அசோக் லேலாண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வாங்குறவங்களுக்கு லோன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா ப்ரொவைட் பண்ணுவாங்க. எஸ்எம்எல் மஹிந்திரா இன்னைக்கு இந்த ஷேர் 20% வரைக்கும் உயர்ந்திருக்கு பிரைஸ். இதுக்கு காரணம் இவங்களோட பேரண்ட் கம்பெனியான மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா அவங்களோட ட்ரக் அண்ட் பஸ் டிவிஷனை வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் டிவிஷனை எஸ்எம்எல் மஹிந்திராவோட சேர்க்க போறாங்க 525 crore. ஸோ இது மூலமா வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஆப்ரேஷன்ஸை மட்டும் சிங்கிள் என்டிட்டிக்குள்ள கொண்டு வராங்க. இது எஸ்எம்எல் மஹிந்திராக்கு பாசிட்டிவ் நியூஸா அமைஞ்சிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராக்கு இது ஸ்லைட்லி ஒரு நெகட்டிவ் நியூஸா இருக்கு. ஆட்ரி இண்டஸ்ட்ரீஸ் இந்த ஐபிஓட சைஸ் 425.87 crore இருக்கு. இது ஃப்ரெஷ் இஷ்யூ 320 crore இருக்கு. இது August 5 இருந்து 7 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். லிஸ்டிங் August 12 எதிர்பார்க்குறாங்க. பிரைஸ் பேண்டா ஒரு ஷேருக்கு மினிமம் 50 மேக்ஸிமம் 53 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்ல 281 ஷேர்ஸ் இருக்கு. ரீட்டைலருக்கு 35% அலோகேஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட லிஸ்டிங் கெயின் 24.5% பாசிட்டிவ்ல லிஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோர்ஸ் இன்வெஸ்டர் கெயின். இவங்க ரீசைக்கிள் அண்ட் ரெக்கவர் பண்றாங்க எனர்ஜி ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ். Pearl Global இவங்க போனஸ் மற்றும் ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவை August 5 நடக்க போற போர்டு மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டுல சந்தேகங்கள் இருந்தா ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கான்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.